தாங்கள் பேசிய அனைத்தையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். துச்சாதனன் சொன்னதில் எந்த தவறும் இல்லை மாமா. என்ன சொல்கிறாய் சகுனி? மாமா, பாண்டவர்களை கொன்றால்தான் உங்களது புதல்வன் துரியோதனன் அரசாள முடியும். சகுனி, இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். எனக்காக அரசாளும் உரிமையை தியாகம் செய்த என் தம்பி பாண்டுவின் பிள்ளைகளை கொல்வதா? அப்படித்தான் இந்த சாம்ராஜ்யம் நமக்கு கிடைக்கும் என்றால் வேண்டவே வேண்டாம். மாமா, ஒருவன் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிவிட்டால் அவன் சத்திரியனாக வாழ முடியாது. நீங்கள் இப்படி வந்த பாசங்களில் சிக்கிக் கொண்டால் உங்கள் புதல்வர்கள் பாண்டுவை போல் காட்டில் அலைந்து திரிய வேண்டியதுதான். சகுனி, நீ என்ன சமாதானம் சொன்னாலும் நான் இந்த ஏற்பாட்டிற்கு ஒத்துக்கொள்ள முடியாது. மாமா, இப்பொழுது நீங்கள் எடுக்கப் போகும் முடிவுதான் உங்கள் சந்ததியினரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. உங்கள் தம்பி பாண்டு நல்லவர். உங்களை அனுசரித்து நடந்து கொண்டார். உங்கள் தம்பி பிள்ளைகளும் அவரை போன்று உத்தமர்களாக இருப்பார்கள் என்று என்ன உத்தரவாதம்? பீமனின் கோபம் மற்றும் வெறுப்பு பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. ஊரறிந்த விஷயம் அது. பாண்டுவிற்கும் பாண்டு பிள்ளைகளுக்காகவும் எவ்வளவு தூரம் யோசிக்கும் தாங்கள் உங்கள் பார்வையற்ற நிலையையும் ராஜ்யம் இல்லாமல் போனால் உங்கள் பிள்ளைகளின் நிலைமையையும் யோசித்து பாருங்கள் மாமா. தங்களை நான் திசை திருப்புவதாக தவறாக நினைக்கக்கூடாது. என்னை விட ராஜநீதியிலும் சத்திரிய தர்மத்திலும் நிபுணத்துவம் பெற்றவர் கணிகர் என்ற பிராமணர். அவரை வரச் சொல்கிறேன். அவரிடம் நீங்கள் ஆலோசனை பெற்று தெளிவடையுங்கள். சென்று விடு. ஏய், போ, போய்விடு. வீணாக எதற்கு ஒரு உயிரை கொல்ல வேண்டும்? உங்களுக்கு நாயின் குறைப்பு சத்தம் தானே தொல்லை கொடுத்தது. அதனால் அதன் மீது அஸ்திரபாணத்தை விடுத்து அதன் வாயை நான் கட்டிவிட்டேன்.
நீ யார்? வேட்டுவ தலைவன் இரணிய தனுஷின் மகன் ஏகலைவன். அப்படி என்றால் நீ ஒரு வேடன். வேடன் விலங்குகளை வேட்டையாட அம்புகளை தொடுக்கலாம். ஆனால் வாயை மட்டும் கட்டும் இந்த அற்புதமான அஸ்திர வித்தையை நீ யாரிடம் கற்றாய்? உன்னுடைய குருநாதர் யார்? பாரதம் போற்றும் துரோணாச்சாரியாரே என் குருநாதர். துரோணாச்சாரியர் உன் குருநாதரா? ஆம், துரோணாச்சாரியாரின் சிஷ்யன் நான். அந்த மாபெரும் குருவின் அருளாலே நான் தனுர் வேதத்தை இப்பொழுது அபியாசம் செய்து கொண்டிருக்கிறேன். நீ சொல்வது? நான் வணங்கும் ஈசன் மேல் ஆணையாக துரோணாச்சாரியாரே என் குருநாதர். தாங்கள் யார் என்று சொல்லவே இல்லையே. சத்திரிய தர்மத்தின் நுணுக்கங்களையும் ராஜ நீதியையும் நன்கு அறிந்தவர் என்று உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கும் மகிழ்ச்சிதான். நீங்கள் சற்று மனக்குழப்பத்தில் இருப்பதாக சகுனி சொன்னார். தங்களின் மனக்குழப்பத்திற்கு காரணம் என்ன என நான் தெரிந்து கொள்ளலாமா? அதை குழப்பம் என்று சொல்ல முடியாது. நான் ஒரு விஷயத்தில் தீர்மானமாக இருக்கிறேன். ஆனால் பிரச்சனையின்றி அதை நிறைவேற்றுவது எப்படி என்றுதான் தெரியவில்லை. உங்கள் தீர்மானம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? என் மகன் துரியோதனனுக்கு யுவராஜ பட்டம் சூட்ட வேண்டும் என்பது எனது விருப்பம். சூட்டிவிட வேண்டியதுதானே? இதை நிறைவேற்றுவதில் என்ன பிரச்சனை? என் தம்பியின் புத்திரர்கள் அதற்கு தடையாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள்தான் நாடாள வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அரசே, இதை சொல்வதற்காக தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் அறிந்திராத ராஜநீதிகள் ஏகபோகமாக உள்ளன. அவற்றை நீங்கள் பின்பற்றினால் வெற்றி உங்களுக்கே. அரசே, ஒரு மன்னனைக் கண்டு மக்கள் நடுங்க வேண்டும். தாங்கள் தண்டனைகளை வழங்குவதில் வள்ளலாக இருக்க வேண்டும். அப்படி தண்டனைகளை வழங்கும்போது மக்கள் தங்கள் கருத்துக்களையோ விருப்பங்களையோ வெளிப்படையாக சொல்ல அஞ்சுவார்கள். கணிகரே, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் சொல்வது ராஜநீதி. கடும் தண்டனைகளை கொடுக்கும் கொடுங்கோலனாக நீங்கள் இருந்திருந்தால் இன்று இந்த பிரச்சனையே ஏற்பட்டிருக்காதே. ஒரு மன்னன் குருடனாக இருக்க வேண்டிய இடத்தில் குருடனாகவும், செவிடனாக இருக்க வேண்டிய இடத்தில் செவிடனாகவும், ஊமையாக இருக்க வேண்டிய இடத்தில் ஊமையாகவும் இருக்க வேண்டும். கணிகரே, நீங்கள் சொல்வது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஒரு மன்னன் கண்முன்னே அநீதிகள் அரங்கேறலாம். அவை மன்னனுக்கு பயனுள்ள வகையில் அமையும் என்றால் மன்னன் குருடனாக இருந்து விடுவதே சிறந்தது. மன்னனை கொடுங்கோலன் என்று மக்களும் அவையோரும் தூஷிக்கலாம். அப்போது மன்னன் செவிடனாக இருந்துவிட வேண்டும். உண்மையை கூறினால் மன்னனின் உயிருக்கே ஆபத்து நேரிடலாம். அந்த நேரங்களில் மன்னன் ஊமையாக இருப்பதே நல்லது. அரசன் எப்போதும் தன் பலவீனத்தை வெளிப்படுத்தவே கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்களின் குறைகளை வெளிப்படுத்துவதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதிரியின் பலவீனத்தை அறிந்து அவனை தக்க தருணத்தில் தாக்க வேண்டும். சரணடையும் எதிரியை உடனே கொன்றுவிட வேண்டும். தஞ்சம் என்று சரணடைபவனை கொல்வது பாவம் இல்லையா? நான் சொல்லும் இந்த ராஜநீதியில் மன்னருக்கு பாவம் என்ற ஒன்றே இல்லை. மன்னனுக்கு அரியணை ஒன்று மட்டுமே குறிக்கோளாக இருக்க வேண்டும். சரி, மேற்கொண்டு சொல்லுங்கள். எதிரியின் சமையல்காரனுக்கு கையூட்டு கொடுத்து எதிரியின் உணவிலே நஞ்சினை கலந்து எதிரியின் குடும்பத்தை கூண்டோடு அழிக்கவும் ஒரு மன்னன் தயங்கவே கூடாது. வெல்ல முடியாத பகைவர்களிடம் தந்திரமாக உறவாட வேண்டும்.
அவர்களை நம்ப வைத்து மான் போல் பதுங்கி இருக்க வேண்டும். சமயம் வரும்போது அவர்கள் மீது புலி என பாய்ந்து ஓநாய் போன்று அவர்கள் இரத்தத்தினை குடித்து அவர்களை கொன்றுவிட வேண்டும். நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டால் என் தலை கிறுகிறுக்கிறது. அரசே, சத்திரியன் எப்போதும் பாவ புண்ணியங்களை பார்க்கக்கூடாது. தான் விரும்பிய இலக்கினை அடையும் வரை பகைவனை தன் தோளில் போட்டு கூத்தாட வேண்டும். நேரம் கிடைக்கும்போது அவனை பாறையில் மோதி பானையை உடைப்பதைப் போல கொன்றுவிட வேண்டும். இப்படியெல்லாம் செய்து ஒருவன் அரசாள வேண்டுமா? நாடு மன்னன் வசம் இருக்க வேண்டுமென்றால் இதையெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும். எதிரியின் ஆணிவேராக இருக்கும் தலைவனை முதலில் கொன்றுவிட வேண்டும். வேர் அருந்துவிட்டால் மரம் தானாகவே சாய்ந்துவிடும். இறுதியாக உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். பெற்ற பிள்ளை, கட்டிய மனைவி, உடன் பிறந்த சகோதரன், நமக்கு பாடம் சொல்லித் தந்த குரு, இவர்களில் யாராக இருந்தாலும் பகை என்று வந்துவிட்டால் அவர்களை கொல்வதில் சிறிதும் இரக்கம் காட்டக்கூடாது. கணிகரே, என்ன சொல்கிறீர்கள்? மன்னா, நான் ராஜநீதியை சொல்கிறேன். மன்னனின் லட்சியம் நாடே என்று மற்ற உறவுகள் அல்ல. இதற்கே இப்படி பதற்றப்படுகிறீர்களே. மேலும் சில ராஜநீதிகளை நான் சொல்லப் போகிறேன். பதட்டப்படாமல் கேளுங்கள். கணிகரே, வணக்கம் இளவரசே. உங்கள் ராஜ நீதி உலக பிரசித்தமாயிற்றே. நலமாக இருக்கிறீர்களா? இளவரசே, நான் நலம்தான். தாங்கள் அனைவரும் நலமா? எங்கள் நலனிற்கு இதுவரையில் எந்த குறையும் இல்லை. ஆமாம், நீங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? அரசரை பார்ப்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். அரசரை ராஜ மரியாதையுடன் தர்பாரில் சந்தித்திருக்கலாமே. இந்த இரவு நேரத்தில் அவரை சந்திக்க காரணம்? அரசர்தான் எனக்கு அவசர அழைப்பு விடுத்திருந்தார். ஓ, அப்படியா? அவர் எதற்காக அழைத்தார் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா? அரசியல் விவகாரங்களில் சில சந்தேகங்கள் அரசருக்கு இருந்தது. எனவே ஆலோசனை செய்ய அரசர் என்னை அழைத்திருந்தார். ஆம், சரி சரி, வந்ததே வந்தீர்கள். வாருங்கள், பீஷ்மரை சந்தித்து களைபாரி செல்லலாம். இல்லை இல்லை, நான் மீண்டும் ஒரு முறை வரும்போது பீஷ்மரை சந்திக்கிறேன். தற்போது எனக்கு நேரமாகிவிட்டது, நான் புறப்படுகிறேன். கணிகரே, மதிவானா, வாருங்கள். என்ன கணிகரே, காரியம் வெற்றிதானே? எனது மாமா திருதராஷ்டிரர் என்ன சொல்கிறார்? என்னால் முடிந்தவரை ராஜநீதியை அவருக்கு உபதேசித்திருக்கிறேன். ஆனால் ஆனால் என்ன ஆனால்? துரியோதனா, சற்று பொறு. என்ன நடந்ததென்று அவர் சொல்லாமலா சென்று விடுவார்? நீங்கள் சொல்லுங்கள், அங்கே என்னதான் நடந்தது?
மெல்ல மெல்ல குழந்தைக்கு பால் புகட்டுவது போல் அவர் நெஞ்சில் நஞ்சை விதைத்துவிட்டு வந்திருக்கிறேன். அரசர் திருதராஷ்டிரர் நான் சொன்ன ராஜநீதியை கேட்டு அதிர்ந்து போயிருக்கிறார். அப்படியென்றால் நீங்கள் சொன்னதை எல்லாம் அவர் கேட்க மறுத்து விட்டாரா? அது இந்த கணிகனிடம் நடக்குமா? அரசர் மிகுந்த மனக்குழப்பத்திற்கு ஆளாயிருக்கிறார் என்பது மட்டும் உண்மை. பலே பலே, அதுவும் நல்லதுதான். என்ன மாமா, தந்தை குழப்பத்தில் இருப்பதாக கணிகர் கூறுகிறார், நீங்களும் அதுவும் நல்லது என்று கூறுகிறீர்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. துரியோதனா, உனக்கொன்று தெரியுமா? உன் தந்தை திருதராஷ்டிரர் தெளிவாக இருந்தால்தான் நமக்கு பிரச்சனை. அவர் குழப்பத்தில் ஆழ்ந்திருப்பது நமக்கு நல்லதுதானே. அதாவது குட்டை குழம்பி இருந்தால்தான் மீன் பிடிக்க முடியும். சரிதானே இளவரசே? வாயை மூடு. போய் அங்கிருக்கும் பணமுடிப்பை கொண்டு வா. இளவரசே, கணிகரே, இந்தாருங்கள். நன்றி இளவரசே. நிச்சயம் நான் திருதராஷ்டிரனுக்கு ஓதிய மந்திரம் கண்டிப்பாக வேலை செய்யும். கவலைப்படாதீர்கள், நான் சென்று வருகிறேன். கணிகரே, யாருக்கும் தெரியாமல் நீங்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும். எச்சரிக்கை. அப்படியே ஆகட்டும், சென்று வருகிறேன். அரசே, போன காரியம் என்னவாயிற்று? குரு துரோணாச்சாரியாருக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள். அர்ஜுனா, இப்பொழுது யாருக்கு வணக்கம் சொன்னாய்? நீங்கள்தான் என் குரு, உங்களுக்குத்தான். வேறெங்கோ பார்த்து வணக்கம் சொன்னாயே, அதுதான் எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. அப்படி என்ன என் மேல் கோபம்? உங்கள் மீது கோபமடைய நான் யார்? நீ என் பிரியமான சீடன் இல்லையா? உனக்கு என் மேல் கோபப்பட உரிமையுள்ளது. எல்லாம் வாய் வார்த்தையில் தான் உள்ளது. அர்ஜுனா, நீ என்ன சொல்ல வருகிறாய்? இவ்வுலகிலேயே மிகச்சிறந்த வில்லாளி நீதான் என்று சபையில் அறிவித்தீர்களே, அது உண்மைதானா? ஆமாம், அது சத்தியமான உண்மை. அதில் உனக்கு இப்பொழுது என்ன சந்தேகம்? தாங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை விட அதிகமாக அஸ்திர சாஸ்திர வித்தைகளை ஒரு வேடனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அர்ஜுனா, என்ன சொல்கிறாய்? ஒரு வேடனுக்கு நான் அஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்தேனா? என்ன பிதற்றுகிறாய்? பிதற்றல் இல்லை, நான் கண்ட உண்மை. இன்னும் சொல்ல போனால் அவன் என்னை விட வில் வித்தையில் சிறந்தவனாக இருக்கிறான். நான் இன்று வரை அறியாத அற்புத வித்தைகளை அவன் செய்து காட்டி என்னை திணறடித்து விட்டான். யார் அவன்? எங்கு அவனை சந்தித்தாய்? அவன் பெயர் ஏகலைவன், வேட்டுவ தலைவன், இரண்ய தனுசுவின் மகன். காட்டிற்கு வேட்டையாட சென்ற போது நான் அவனை சந்தித்தேன். அவன் தங்களைத்தான் தன் குருவென்று ஈசன் மீது ஆணையிட்டு சொல்லுகிறான்.
உடனே நான் அவனை காண வேண்டும். வா. அண்ணா, விதுரன் வந்திருக்கிறேன். அண்ணா, என் மீது ஏதாவது வருத்தமா? நன்றி கெட்ட இந்த உலகத்தில் நான் யார் மீதும் வருத்தப்படுவதில்லை. வந்த விஷயத்தை சொல். நேற்று இரவு கணிகரை அரண்மனையில் பார்த்தேன். இப்பொழுது அதற்கென்ன வந்தது? கணிகரை நீங்கள் அழைத்ததற்கான காரணம் நான் தெரிந்து கொள்ளலாமா? எனக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திய சில விஷயங்களில் தெளிவு பெற புத்திமான்களின் ஆலோசனை தேவைப்பட்டது. அதனால் அழைத்தேன். உங்களுக்கு எப்பொழுது குழப்பம் நேர்ந்தாலும் என்னிடம்தானே கலந்து ஆலோசிப்பீர்கள். இப்பொழுது கணிகரை வர சொல்ல காரணம் என்ன? பாண்டவர்கள் நாடு திரும்பும் வரை நீ நன்றாகத்தான் இருந்தாய். அவர்கள் அரண்மனைக்கு வந்த பிறகு உன் போக்கே அடியோடு மாறிப்போய்விட்டது. அண்ணா, என்ன சொல்கிறீர்கள்? உண்மையைத்தான் சொல்கிறேன். நீ எப்பொழுதும் பாண்டவர்களுக்கே பரிந்து பேசுகிறாய். அன்று அவையில் தர்மனுக்குத்தான் முடிசூட்ட வேண்டுமென்று பெரும் தர்க்கமே செய்தாய். உன்னிடம் ஆலோசனை கேட்டு முடிவெடுத்தால் அது ஒரு தலைப்பட்சமாகத்தான் அமையும். ஒரு மன்னனானவன் அப்படி ஒரு பக்கம் சாய்வது தர்மமாகாது. அதனால்தான் நான் கணிகரை அழைத்தேன். அப்படி என்றால் நீங்கள் வெற்று தராசில் எந்த பக்கமும் சாயாமல் இருக்கும் நடுமுல்லை போல் உங்கள் பிள்ளைகளையும் பாண்டு பிள்ளைகளையும் சமமாக பார்க்கிறீர்கள். ஆனால் நான் உங்கள் பிள்ளைகளை எதிரிகளாக பார்க்கிறேன், பாண்டு பிள்ளைகளை என் பிள்ளைகளாக பார்க்கிறேன். அப்படித்தானே? அண்ணா, பாண்டவர்கள் தந்தையை இழந்து நிர்கதியாக நிற்கிறார்கள். அவர்களுக்கு தந்தையாக இருந்து வழிநடத்த வேண்டிய கடமை உங்களுக்கு உள்ளது. அவர்களுக்கு ஏதேனும் அநீதி இழைக்கப்பட்டால் உங்களுக்கு ஏற்படும் அவப்பெயரை காலத்தாலும் கூட அழிக்க முடியாது. அதுவே எனது அச்சம். நான் அவர்களை வெறுக்கவில்லை. நீதான் என் பிள்ளைகளிடம் பாராபட்சமாக நடந்து கொள்கிறாய். அண்ணா, என்னை பற்றி நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஏதோ வாதத்திற்காக இப்படி பேசுகிறீர்கள். தர்மமே எனது உயிர் மூச்சு. எப்பொழுதும் நான் நியாயத்தையே பேசுவேன். அன்றைக்கு அவையில் கூட தர்மனுக்காக வாதாடியதும் அப்படித்தான். அண்ணா, நீங்கள் என்னை வெறுத்தாலும் நிந்தித்தாலும் அதற்கு நான் வருந்த மாட்டேன். என் உயிர் மூச்சு உள்ள வரையில் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். இது சத்தியம். வருகிறேன். குருவே வணக்கம். தங்களை தரிசித்ததில் எனக்கு பெருமகிழ்ச்சி. நான் உனக்கு குருவா? வேடனான நீ எனக்கு சிஷ்யனா? தாங்கள்தான் என்னுடைய குரு. தங்களுடைய அனுமதியோடும் ஆசைகளோடும் தான் நான் இப்பொழுது தனுர்வேதத்தை அபியாசம் செய்து கொண்டிருக்கிறேன். உன்னை யார் என்றே எனக்கு தெரியவில்லையே. குருவே, தாங்கள் என்னை மறந்து விட்டீர்கள் போல் இருக்கிறது. தங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா?
குரு துரோணாச்சாரியார் அவர்களுக்கு வணக்கம். நான் வேட்டுவ தலைவன் இரணிய தனுசின் மகன் ஏகலைவன். நான் தங்களிடம் அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். என்னை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது அற்ப விஷயமல்ல. அஸ்திர வித்தைகளை கற்றுக்கொள்ள அபார திறமை வேண்டும். அது உன்னால் முடியாது. என்னால் தாங்கள் கற்றுக் கொடுப்பதை சிறப்பாக கற்றுக்கொள்ள முடியும். வில்வித்தையில் நான் ஓரளவு பயிற்சி பெற்றிருக்கிறேன். தாங்கள் அனுமதி அளித்தால் பார்த்து கற்றுக்கொண்டதை செயலில் காட்ட முடியும். ஏகலைவா, உண்மையில் உன்னிடம் அபார திறமை இருக்கிறது. நன்றி குருவே. எல்லாம் தாங்கள் விட்ட மூச்சுக்காற்றை சுவாசித்ததனால் உண்டான பயன். அப்படியானால் என்னை தங்களின் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கும் அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுங்கள். உன் பணிவு, உன் குருபக்தி என்னை மிகவும் கவர்ந்தது. அப்படியானால் இன்று முதல் உங்கள் மாணவர்களில் நானும் ஒருவன் என கொள்ளலாமா? என்னால் முடியாது. என்னுடைய மாணவர்கள் அனைவரும் பெருமைக்குரிய சத்திரிய வம்சத்தைச் சேர்ந்த ராஜகுமாரர்கள் மற்றும் ஆச்சாரமும் குலப்பெருமையும் மிக்க அந்தணர்கள். வேடுவனான உன்னை என் சீடனாக ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அனைவரையும் அவமதித்த குற்றத்திற்கு நான் ஆளாவேன். சத்திரியன் அந்தணன் போன்று ஒரு வேடுவனும் ஒரு இனம்தானே? தங்கள் கருத்துப்படியே வேடுவ இனம் தாழ்ந்த குலம் என்றாலும் அதில் பிறந்தது என் குற்றம் இல்லையே. உனது வாதத்தில் உள்ள தர்மம் எனக்கு புரிகிறது. உன் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் அளவிற்கு நான் வேத விற்பன்னரும் அல்ல. வழி வழியாக வந்து கொண்டிருப்பதை, நான் கற்றதை கற்ற முறையில் கற்பிக்கிறேன், அவ்வளவே. சிறந்த வீரனான உனக்கு எனது ஆசிகளும் வாழ்த்துக்களும் என்றென்றும் உண்டு. ஞாபகம் வருகிறது. உங்களது ஆசிகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதற்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். தயவு செய்து என்னுடன் வாருங்கள். வாருங்கள் குருவே. குருவே, தினந்தோறும் உங்களது விக்கிரகத்தை வணங்கி அஸ்திர சஸ்திர வித்தைகளை பயிலத் தொடங்கினேன். நீங்கள் என் மானசீக குருவாக இருந்து எனக்கு அஸ்திர சஸ்திர வித்தைகளை போதித்தீர்கள். நான் இப்போது தனுர் வேதத்தை உங்களுடைய அருளால் அபியாசம் செய்து கொண்டிருக்கிறேன். குருவே, என்னை உங்களுடைய சிஷ்யன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு உரிமை இருக்கிறதல்லவா? நிச்சயமாக.
இதைவிட எனக்கு வேறு பாக்கியம் என்ன வேண்டும்? குருதட்சணை இல்லாமல் ஒரு சீடன் குருவிடம் பாடம் கற்றுக்கொண்டது முறைதானா? உங்களுக்கு குருதட்சிணையாக என்ன வேண்டும்? உடனே கேளுங்கள். என் உயிரை கொடுத்தேனும் அதை உங்கள் பாதங்களில் சேர்ப்பேன். ஏகலைவா, உனது வலது கை கட்ட விரலை எனக்கு குருதட்சணையாக்க வேண்டும். இவ்வளவுதானா? குருவே, என்ன இது? ஏகலைவா, என்ன யோசிக்கிறாய்? என்னை நீ குருவாக வணங்குவது உண்மை என்றால் நான் கேட்ட தட்சணையை இப்பொழுதே கொடு. இல்லை என்றால் என்னை உன் குருவென்று சொல்லிக் கொள்ளும் உரிமையை இழப்பாய். உங்களது விவாதம் முடியவே காத்திருந்தேன். இந்த கட்டை விரல் எனது உடலில் இருப்பதை விட உங்களின் அங்கீகாரமே எனக்கு பெருமை சேர்க்கும். ஏகலைவா, மிக்க மகிழ்ச்சி. அர்ஜுனன் பெயர் இருக்கும் வரை உனது பெயரும் இவ்வுலகில் நிலைத்து நிற்கும். நீ நீடூழி வாழ்வாயாக. யாரது? சகுனியா? ஆமாமா, என்னோடு துரியோதனனும் துச்சாதனனும் வந்திருக்கிறார்கள். வணக்கம் தந்தை. மாமா, கணிகரின் பேச்சு கனியை விட சுவையாக இருந்திருக்கும் இல்லையா? இல்லை, பெரும் கசப்பாக இருந்தது. உண்மை என்றும் கசக்கத்தானே செய்யும். தந்தையே, பாண்டவர்கள் உள்ளவரை என்னால் அரியணை ஏற இயலாது. அவர்களை ஒழித்து கட்டினால்தான் அது நடக்கும். சற்று அமைதி கொள் துரியோதனா. கணிகர் அத்தனை போதித்தும் அரசர் சிந்திக்காமலா இருந்திருப்பார். சகுனி, இப்பொழுது என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் அமைதியாக ஓய்வெடுங்கள். காரியத்தை கச்சிதமாக நான் முடிக்கிறேன். உங்கள் அனுமதி மட்டும் வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் என்ன காரியத்தை முடிக்க என் அனுமதியை கோருகிறீர்கள்? அது என் ஜென்ம சத்ருவான பாண்டவர்களை கொல்ல நீங்கள் அனுமதி தர வேண்டும். துரியோதனா, பாண்டவர்களை கொல்வதா? அதற்கு ஒருபோதும் நான் சம்மதிக்க மாட்டேன். பாண்டவர்கள் என் தம்பி பாண்டுவின் பிள்ளைகள் என்பதை நீ மறந்து விடாதே. பாண்டு தர்மத்தின் வழியிலே வாழ்ந்தவன். என்னிடத்தில் பேரன்பும் மரியாதையும் கொண்டிருந்தான். எனக்காக இந்த நாட்டையே தியாகம் செய்து காட்டில் உயிரை துறந்தவன். அவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன். அப்படி செய்யாவிட்டால் இந்த ராஜ்யம் பறிபோகும். பரவாயில்லையா அரசே? பாண்டவர்களை கொன்றுவிட்டு நம்மால் தப்பிவிட முடியும் என்று நினைக்கிறீர்களா? அத்தினாபுரத்து மக்கள் பாண்டவர்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார்கள். அன்றுதான் அந்த அவையில் நீங்கள் கண்டீர்களே, பாண்டவர்களை நாம் தான் கொன்றோம் என்று மக்களுக்கு தெரிய வந்தால் அவர்கள் நம்மை கொன்று விடுவார்கள். தந்தையே,
அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நான் பொன்னையும் பொருளையும் ரத்தினங்களையும் அள்ளி அள்ளி கொடுத்து அமைச்சர்களையும் சேனாதிபதிகளையும் நம்வசமாக்கி வருகிறேன். பீஷ்மர் நடுநிலையானவர், அரசியலை ஒருபோதும் விரும்ப மாட்டார். அஸ்வத்தாமன் என் மீது தனி பிரியம் கொண்டவர். ஆகையால் துரோணாச்சாரியாரும் கிருபாச்சாரியாரும் என்னை விரோதம் கொள்ள மாட்டார்கள். விதுரர் மட்டுமே பாண்டவர்களுக்கு ஆதரவாக பேசுவார். மக்கள் அந்த ஆட்டு மந்தை கூட்டத்தை எப்படி அடக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆகவே பாண்டவர்களை கொல்ல அனுமதி தாருங்கள். அது என் உயிர் உள்ளவரை நடக்காது. பாண்டவர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை இப்பொழுதே கைவிட்டு விடு. அதுதான் நமக்கு நல்லது. மற்றபடி நீ அரியணை ஏற ஏதேனும் யோசனை இருந்தால் சொல். தந்தையே, பாண்டவர்களை கொன்று விடுவதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு. ஆனால் நீங்களும் பாண்டவர்களை கொல்ல வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் என்னை அரியணையில் அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னது எல்லாம் வெற்று நாடகம் என்றுதானே பொருள்? துரியோதனா, விரக்தியில் தந்தையை தவறாக பேசாதே. அவர் சொல்லில் உள்ள நியாயத்தை புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு. மன்னிக்க வேண்டும் தந்தையே. பாண்டவர்களை அத்தினாபுரத்தை விட்டு சில காலம் வெளியே இருக்கச் செய்ய நான் வழி சொல்கிறேன். அதற்கு ஒத்துழைப்பீர்களா அரசே? என்ன வழி?